அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள். தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 சிம்மம் காலச்சக்கரத்துக்கு 5ஆம் வீடான சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். சிம்ம ராசி, உங்கள் ராசியில் வந்து பாருங்கள், ஜென்ம ராசியிலே வந்து பார்த்திங்கன்னா கேது சஞ்சரிச்சிட்ருக்காங்க. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல கும்ப ராசியில் ராகு சஞ்சரிச்சிட்ருக்காரு. உங்கள் ராசிக்கு வந்து 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சனி மீன ராசியில் அஷ்டம சனியாக செஞ்சரிச்சிட்ருக்காங்க. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு மிதுன ராசியில் செஞ்சரிச்சிட்ருக்காங்க. இதுதான் அந்த வருடகிரகங்களுக்கு உண்டான பொசிஷன், அந்த அமைப்பு. ஏன்னா வருடகிரகங்களுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். என்ன காரணம்னா அதோட இம்பேக்ட் அதிகமாக இருக்கும். ஒன்றா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒன்றா தொந்தரவு கொடுத்துட்ருக்கோம், இல்லைன்னா நல்லது நடந்துகிட்ருக்கும். ஒன்றா நல்ல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கும், இல்லை கெட்ட விஷயங்கள் நடந்துகிட்ருக்கும். ரெண்டில் அது ஒன்று தான் நடந்துகிட்ருக்கும். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு மேக்ஸிமம் சிம்மராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட 95% பேர் சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையே போராட்டமாக போயிட்டுருக்கு. ஏண்டா வாழ்கிறன்னு ஒரு சில பேர்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. நரக வேதனை, நரக வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா 8ல் இருக்க சனி நிறைய பிரச்சனை கொடுத்துட்ருப்பாருங்க, நிறைய தடங்களை கொடுத்துட்ருப்பாரு, அசிங்கமானத்தை கொடுத்துட்ருப்பாரு, நிறைய பிளாக்கேஜஸ் கொடுத்துட்ருப்பாரு. நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, அங்கே வேறு மாதிரி நடந்துகிட்ருக்கோம், வேலையில் ஒரு நிம்மதி இருக்காது, ஒர்க் லோடு அதிகமாக இருக்கும். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு தொடர்ந்து வீழ்ச்சி சந்திச்சிருப்பீங்க. சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் மனசில் நிம்மதியே இருக்காது. எதுக்கடா நம்ம இந்த தொழில் ஆரம்பிச்சோங்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு நல்லா போயிட்டு இருந்திருக்கும். போன வருஷம் உங்களுக்கு நடுப்பகுதியிலேருந்து 2025 நடுப்பகுதியிலேருந்து அப்படியே பிரேக் டவுன் ஆன மாதிரி இருந்திருக்கும். அடி மேல் அடி விழுந்திருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? ஏன்னா சிம்மராசிக்காரங்க அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில கெட்ட விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு. அதை சில அனுபவிச்சுட்டு தான் இருக்கீங்க. 8ல் இருக்க சனி கர்மகாரகன் சனி 8ஆம் இடத்துல இருக்கிறனால ஒரு சில பேருக்கு ஹெல்த்தில் பிரச்சனை கொடுத்துருக்கும், உடம்பு ஆரோக்கியத்தில் பிரச்சனை கொடுத்துருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு கையில் பணம் இருந்து மனசில் நிம்மதி இல்லாமல் இருந்திருக்கும். ஒரு சில பேர் கடலில் போய் மாட்டியிருப்பீங்க. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களால் துரோகத்தை சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. நண்பர்கள் உங்களுக்கு முதுகில் குத்தியிருப்பாங்க. கூட இருக்கவங்களே உங்களை மதிக்காமல் இருந்திருப்பாங்க. நிறைய கெட்ட பேர், நிறைய அவமானம், அசிங்க அவமானம். மொத்தத்தில் சொல்லப்போனால் ஒரு நல்ல விஷயங்கள் அனுபவிச்சிங்களோ இல்லையோ, கெட்ட விஷயங்கள் தான் உங்களுக்கு அதிகமாக நடந்திருக்கும். இது எல்லாமே போன வருஷம் நடுப்பகுதியிலேருந்து சிம்மராசிக்காரங்க பார்த்துட்ருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மக நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, பூர்வ நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உத்தர நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, இந்த 3 நட்சத்திரக்காரங்க கஷ்டத்தில் தான் இருக்கீங்க. அது அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில அனுபவங்களும் கஷ்டத்தையும் சனி உங்களுக்கு கொடுக்க தான் செஞ்சுருக்காரு, அனுபவிச்சுட்டு தான் இருக்கீங்க. இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் ஈஸியாக சார்ட் அவுட் ஆகி அது ஈஸியாக அதுலேருந்து வெளியே வர முடியும். அதுக்குண்டான கெப்பாசிட்டி உங்களுக்கு கிடச்சிரும். என்ன காரணம்னா இந்த வருடம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஏப்ரல் 14ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிரும். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் ஆகும். ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடந்துடும். அந்த குரு எங்கே இருக்கார்? உங்கள் ராசிக்கு 11 லாபஸ்தானத்தில் இருக்கார். இப்போ 12ஆம் இடமான விரைஸ்தானத்துக்கு கடகராசிக்கு குரு வந்துடுவார். அப்போ கடகராசிக்கு குரு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அது கடகத்தில் குரு உச்சமடைஞ்சிருவார். அப்போ உச்சமடைஞ்சு உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்த்துருவார். உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்த்துருவார். அதாவது உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்தை விருச்சிக ராசி பார்த்துருவார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு வந்து 6ஆம் இடத்தையும் பார்த்துருவார். 7ஆம் பறவையும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்ப்பார். மகர ராசி பார்த்துருவார். இதெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தாங்க, சரிங்களா? அதாவது பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் உங்களுக்கு பணம் வரதையும் உங்களால் பார்க்க முடியும். கெட்ட நேரத்தில் சில நல்ல நேரத்தை அனுபவிக்கிறாங்க, பார்க்குறாங்க, சொல்கிறாங்க பார்த்தீங்களா? கெட்டதில் சில நல்ல விஷயங்கள் நடக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு காலம் தாங்க இந்த டைம் உங்களுக்கு. அப்போ 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு உங்களுக்கு தேவையில்லாமல் செலவு பண்ணியிருப்பீங்க, ஏமாந்து போயிருப்பீங்க, நிறைய நஷ்டமாக இருந்திருக்கும், தொழிலில் வேலையில் எல்லாம் விரயமாக இருக்கும், நஷ்டமாக இருந்திருக்கும். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுறதுக்கு அந்த வாய்ப்பை குரு கொடுத்துருவார் உங்களுக்கு. அப்போ 12ஆம் இடத்துல இருக்க குரு என்ன பண்ணுவார்? வெளிநாடு போக வைப்பார், சுப விஷயங்களுக்காக செலவு பண்ண வைப்பார், வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க, வீடு வாங்குவீங்க, கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கிறது, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலம் வாங்குறது, வாகனம் வாங்குறது, வாகனத்தை மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த 12 இருக்க குரு சுப விரயத்தை கொடுப்பார். கல்யாணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க இந்த டைமில் உங்களுக்கு. இதெல்லாமே ஒரு சிறப்பாக இருக்குங்க. வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வீடு வந்து புதுப்பிச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். அதுக்குண்டான நேரம் தான் இந்த டைம், சரிங்களா? ஆனால் 8ல் இருக்க சனி வந்து நிறைய சோதனை கொடுத்துருப்பாருங்க. ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், உடம்பு சரியில்லாமல் போயிருந்திருக்கும், நிறைய தடங்கள் ஆகிருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லது பண்ணி கெட்ட பேர் வாங்கியிருப்பீங்க, தப்பே செய்யாமல் தண்டனை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய சிம்மராசிக்காரங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. வாழ்க்கையே போராட்டமாக போயிட்டுருக்குங்க சார், நல்ல விஷயமே இல்லை, தடங்களாகவே இருக்குது, பிஸ்னஸில் தோற்றுட்டோம், வேலை சரியில்லை, வேலையில் அசிங்கமான பட்டுட்ருக்கோம், அடுத்தவங்க நல்ல பேர் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்கன்னு இந்த மாதிரி நிறைய சிம்மராசிக்காரங்க சொல்லிகிட்டு இருக்கீங்க. அது அவங்க கர்மாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இப்போ 8ல் இருக்க சனி வந்து குரு பார்வை இருக்கிறனால அவர் குரு கண்ட்ரோலில் வந்து சனி வந்து குரு கண்ட்ரோல் கொண்டு வந்துடுவார்.
அப்போ வந்து அந்த கெடு பலன்கள் உங்களுக்கு கம்மியாகும். அப்போ வந்து போன வருஷத்து வாழ்ந்ததை விட இந்த வருடம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பாருங்கள் ஒரு சில மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. வாழ்க்கை மாறப்போகுதுன்னு சொல்லலாம். சரிங்களா? பிரச்சனை இருக்கும், இல்லைன்னு சொல்ல வரல. ஒரு பக்கம் பிரச்சனைகள் தடங்கள் இருந்தால் கூட அந்த குரு பார்வை வந்து சரி செய்யும் உங்களுக்கு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து போராடுவீங்க. 10 தடவை போராடுறதுக்கும் 2-3 தடவை போராடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு சில பேர் வேலை விஷயமா தொடர்ந்து போராடுறீங்க, வேலை கிடைக்காம இருக்குது, தொழிலில் முன்னேற்றம் இல்லை, வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த போராட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகும், கஷ்டங்கள் குறையும். இது எல்லாமே உங்களுக்கு குரு பார்வை சனி மேலே படுறதுனால. அப்போ உங்கள் வாழ்க்கை மாறும் தான் அர்த்தம். சரிங்களா? அப்போ கவலைப்படாதீங்க. அந்த கஷ்டம் நஷ்டமெல்லாம் உங்களுக்கு கம்மியாகக்கூடிய குறையக்கூடிய நல்ல ஒரு வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும். ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த ஏப்ரல் 14க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சி வரும். ஜூன் 2ஆம் தேதி கிட்டத்தட்ட இந்த 45 நாள் தான் கேப் உங்களுக்கு. இப்போ ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறமே நிறைய மாற்றத்தை பார்க்க போகிறீங்க. சரிங்களா? ராசியில் இருக்க கேது உங்களை விட்டு விலகிடுவார். ஏன்னா கேது போட்டு உங்களை அழுத்திட்டு இருப்பார். குழப்பம் மனக்குழப்பம், ஹெல்த்து பிரச்சனை, மாத்திரை மருந்து எடுக்கிறது எல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாமே உங்களுக்கு கம்மியாகும். அப்போது உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு கேது வந்துடுவார். உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துக்கு ராகு வந்துடுவார். 7ல் இருக்கிற ராகு 6க்கு வந்துடுவார். அந்த ராகும் குரு பார்வையில் இருப்பார். சரிங்களா? அப்போ எவ்வளோதான் எதிர்ப்பு இருந்தாலும், எவ்வளோதான் கடன் இருந்தாலும், போட்டி பொறாமல் அதெல்லாம் இருந்தாலும், அதை எல்லாமே சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடம் இந்த வருடம். உங்களுக்கு கண்டிப்பாக ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அதனால் கவலையப்படாதீங்க, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும். சரிங்களா? 6ஆம் இடத்துக்கு குரு பார்க்குறாருங்க. கேட்ட இடத்துல இந்த டைமில் உங்களுக்கு கடன் கிடச்சிரும். தகுதிக்கு மீறி அளவுக்கு மீறி கடன் வாங்கிடாதீங்க, அளவாக கடன் வாங்குங்க. சுப விஷயங்களுக்காக கடன் வாங்கலாம், நல்ல விஷயங்களுக்காக. 6ஆம் இடத்துல இருக்கிறாவோ அங்கே குரு பார்வை விழுகிறதுனால கேட்ட இடத்துல கடன், கேட்ட இடத்துல உதவி, அதேமாதிரி வேலையேன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இந்த டைம் நல்ல ஒரு வேலை கிடைக்கிறது, இதெல்லாமே உங்களுக்கு நடக்கும். முக்கியமாக வெளிநாடு போகிறது, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறது, இல்லை வீடை மாற்றுறது, லொக்கேஷன் மாற்றுறது, வேலை விஷயமா வெளிநாடு அல்லது வெளிமாநிலம் போகிறது, படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறது, அது வந்து பார்த்திங்கன்னா அப்ராடாக இருக்கலாம், இல்லை வெளியூர் வெளிமாநிலமாக இருக்கலாம், இதெல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். பாஸ்போர்ட் பிரச்சனை, விசா பிரச்சனை, அந்த பிரச்சனைலாம் இருந்தது பார்த்திங்கன்னா, மன உளைச்சல் இருந்தது பார்த்திங்களா, அதெல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய நல்ல ஒரு வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதனால் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். 12ல் இருக்க குரு. சரிங்களா? 8ல் இருக்க சனி குரு பார்வையில் இருக்கிறனால கண்டிப்பாக அந்த கஷ்டங்கள், சங்கடங்கள், தொந்தரவு, பிரச்சனைகள் எல்லாமே குறையுங்க. கவலைப்படாதீங்க. ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் ஜூன் மாதத்திலே ஒரு சில மாற்றங்கள் தெரியும். ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாற்றத்தை பார்ப்பீங்க. ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது உங்களால் கண் கூட பார்க்க முடியும். பயன்படுத்திக்கங்க. ஒரு நல்ல ஒரு வருடம். உங்கள் ஜாதகம் சப்போர்ட் பண்ணணும்னா, சரிங்களா? உங்கள் சுய ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடக்கணும். உங்கள் ஜாதகத்தில் 8ஆம் அதிபதியோ 6ஆம் அதிபதியோ பாவகிரகங்கள் சம்மந்தப்பட்ட தசாபுத்தி நடந்துச்சுன்னா, கூடவே உங்களுக்கு ஜாதகத்தில் சனி வீக்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக பிரச்சனை இருக்க தான் செய்யும். அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகம் பாருங்கள். பிறப்பு ஜாதகத்தை மீறி சுய ஜாதகத்தை மீறி கோச்சார பலன் பெருசாக வேலை செஞ்சிடாது. ஏன்னா அஷ்டம சனி அடி மேல் அடி கொடுக்கும், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் சனி நல்லா இருந்து உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்துகிட்டு இருக்கவங்க ஒரு 5 பேர் தப்பிக்கிறாங்க. 100ல் 95% பேர் பாதிப்பில் இருந்தாங்கன்னா அதில் 5 பேர் எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுதான் உண்மை. சரிங்களா? அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் நல்ல கிரகங்களோட தசாபுத்தியாக, கெட்ட கிரகங்களோட தசாபுத்தியாக எப்படி இம்பேக்ட் பண்ணிகிட்ருக்கு, உங்களை எப்படி வழி நடத்திட்டுருக்கு, நல்ல கர்மம் அனுபவிச்சிட்ருக்கீங்களா, கெட்ட கர்மம் அனுபவிச்சிட்ருக்கீங்களா, இது உங்கள் சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய கிரகங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடிய தசாபுத்தி அந்த பிளானட் பதில் சொல்லும். அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பாருங்கள், ரொம்ப முக்கியம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சகோதரர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.